ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பம் செய்ய போகிறோம், கோதுமை அப்பம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தான் இதில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். நல்லா ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இதிலையே தான் நம்ம மாவும் எடுக்க போகிறோம். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் தான் மெஷர்மெண்ட், கரெக்டான அளவு. இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இது வந்து பாகுபதம் அதெல்லாம் தேவையே கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுபதம்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி இது மாதிரி கரைஞ்சாலே போதும். இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே கப்லேயே 2 கப்பு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 2 கப்பு சேர்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி மாவோட சேர்க்க போகிறோம். 1 கப்பு வெல்லத்துக்கு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றி தான் கரைசல் ரெடி பண்ணோம். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்த வெள்ளை கரைசல் தண்ணி வந்து அது பத்தலை, அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் பத்தலைன்னா. இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ ஊற்றுற அந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் மாவில். இப்போ அப்பத்துக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். இதோட 2 ஏலக்காய் மட்டும் போட்டு அதோட சேர்த்து துருவி வச்சுக்கோங்க. அது வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும், அப்பத்தோட ஸ்மெல்லுக்கு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் ஊறினாலே போதும். ஊறிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. மீடியமான ஹீட்லேயே நம்ம அப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம குழிக்கரண்டி தான் எடுத்துருக்கோம் அப்பம் ஊற்றுறதுக்கு. சின்ன குழிக்கரண்டியை எடுத்து அப்படியே மாவை மோந்து அப்படியே ஊற்றுங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுவே மேலே எலும்பி வரும். பாருங்கள், அப்பம் நல்லா எலும்பி வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் எல்லா அப்பத்தையும். ஒரு 2 செகண்ட் அப்படியே கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவே மேலே எலும்பி வந்துடும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 2 சைடும் அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ எடுத்துக்கலாம் அப்பத்தை. பாருங்கள், அப்போ இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ அப்படியே கருப்பட்டி அப்பம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் டைமாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் வீட்டில் செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும். வெளியே வாங்கி கொடுக்கல, வீட்டில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.